ஆன்மீக அன்பர்களுக்கு நம்ம வீட்டு பூஜா சேனலின் சார்பாக அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஆழ்வார்கள் 12 பேர். அந்த 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வார் என்பவர் முதன்மையானவர். அந்த பெரியாழ்வாரின் வரலாற்றை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த 12 ஆழ்வார்களும் பெருமாளுக்கு சேவை செய்து பெருமாளிடமே தஞ்சமடைந்தவர்கள். பெரியாழ்வார் அதாவது பாண்டிய நாட்டில் மதுரையை அடுத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த சேத்திரத்தில் முகுந்தப்பட்டர், பத்மவல்லி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர்தான் விஷ்ணு சித்தர். பிராமண குலத்தில் பிறந்தவர் விஷ்ணு சித்தர். இந்த விஷ்ணு சித்தர் பெருமாள் மீது அதீத பக்தி கொண்டு அவருக்கு சேவை செய்வதையே கடமையாக செய்து வந்தார். இளமை பருவத்திலிருந்தே திருமாலை பற்றியும் அவருடைய அவதாரங்களை பற்றியும், அதுவும் குறிப்பாக கண்ணன் அவதாரம் எடுத்த விவரங்களையும் தெரிந்து கொண்டு திருமாலுக்கு சேவை புரிந்து வந்தவர். நந்தவனத்தில் பூக்களை எடுப்பார், அதை மாலையாக கட்டுவார், அதை அந்த கோயிலில் கொண்டு கொடுப்பார். அந்த கோவிலில் உழவார திருப்பணிகள் சுத்தம் செய்வது, உழவார திருப்பணி செய்வது, இதெல்லாம் அவர் தனது கடமையாக செய்து வந்தார். அதாவது தனக்குன்னு சில பாசுரங்களை தெரிந்து கொண்டு அந்த பாசுரங்களை கோயில்களில் பாடுவதை வழக்கமாகவும் கொண்டு இருந்தார். இப்படியே காலம் கடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நந்தவனத்துக்கு போகிறார், பூக்களை பறிக்கிறார். அங்கே ஒரு தெய்வ குழந்தை, அதாவது ஒரு குழந்தை தெய்வீக கலையாக அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் அழும் சத்தம் கேட்கிறது. அங்கே போய் பார்க்குறார். அங்கே ஒரு பெண் குழந்தை தவழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதை எடுத்துக்கிட்டு வர்றார். வீட்டில் கொண்டாந்து சாமி ரூமில் வச்சுட்டு ஆண்டாள்னு ஒரு திருநாமத்தை அதுக்கு பெயரிட்டு அதை தன்னுடைய மகளாக வளர்த்து வருகிறார். அந்த பெண் குழந்தையும் நாளடைவில் இவருடைய பக்தியையும் இவருடைய செயல்களையும் கூர்ந்து கவனித்து கண்ணன் மீது அதிகமாக அதீத பக்தியை வைத்தது. அந்த கண்ணனுக்கு மாலை தொடுப்பது, பூக்களை அணிவிப்பது, பாசுரங்களை படிப்பது, இதெல்லாம் வச்சு தன்னை மறந்து பெருமாளிடம் ஒரு காதலாகவே மாறிவிட்டது. அந்த கண்ணன் மீது பாடல்களை தன்னோட அப்பா பாடுற பாடல்களெல்லாம் பாடுவது, இதெல்லாம் வழக்கமாக இருந்துச்சு. இப்படியே நடைபெற்றுக்கிட்டு வருது. ஒரு நாள் விஷ்ணு சித்தர் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பெருமாள் அவரது கனவில் வருகிறார். கனவில் தோன்றி, பாண்டிய நாட்டு மன்னனுக்கு சில சந்தேகங்கள் உள்ளது, அதை யாராலும் தெளிவுபடுத்த முடியவில்லை. நீ அங்கு சென்று அவரது சந்தேகங்களை தெளிவுபடுத்தி வர வேண்டும் என்று கனவுல சொல்கிறார் பெருமாள். உடனே விஷ்ணு சித்தர் சொல்கிறாரு, எனக்கு என்ன தெரியும், ஒரு மன்னனோட சந்தேகங்களை தீர்க்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை, அதனால் எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பெருமாள் சொல்கிறாரு, நீ மதுரை சென்று அரண்மனைக்கு செல், உன்னை அழைத்து போக அங்கே சகல மரியாதையுடன் ஆட்கள் வருவார்கள், மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். உடனே பெருமாளின் உத்தரவுப்படி மறுநாள் காலை இவர் புறப்படுறதா முடிவு பண்ணிட்டார். அதே மாதிரி மன்னர்கிட்ட போய் உன்னுடைய
சந்தேகத்தை தீர்ப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து விஷ்ணு சித்தர் என்பவர் வருவார். அவர் உனது சந்தேகங்களை தீர்த்து வைப்பார் என்று அவரது கனவிலும் கூறியவுடன் விஷ்ணு சித்தரை எதிர்நோக்கி அரசர் ஆட்களை அனுப்பி சகல மரியாதையுடன் அழைத்து வரச் சொல்கிறார். அதே போல் விஷ்ணு சித்தர் வந்து மதுரைக்கு வர்றார். அவர் அரண்மனைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. இந்த அரண்மனையில் சகல மரியாதைகள் அவருக்கு கிடைக்கிது. அரசவைக்கு மன்னர் வருகிறார். விஷ்ணு சித்தர் உட்கார்ந்திருக்கார். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது, அதை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று மன்னர் விஷ்ணு சித்தரிடம் கூறுகிறார். அதாவது என்ன சந்தேகங்கள் என்று விஷ்ணு சித்தர் கேட்க, பரம்பொருள் பரம்பொருள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த பரம்பொருள் என்றால் அதன் விளக்கம் என்ன? 1வது கேள்வி. 2வது கேள்வி, அடுத்த பிறவிக்கு தேவையானதை இப்பிறவியிலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அடுத்த பிறவி நம்ம என்ன பிறவினே நமக்கு தெரியாது. இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். அதை வந்து எங்கே சேர்க்கறது, அதை எப்படி சேர்க்கறது, அதுக்கும் யாருக்கும் விளக்கம் தெரியல. இந்த 2 சந்தேகங்களும் எனக்கு இருக்கிறது. தாங்கள் தான் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கூறுகிறார். உடனே விஷ்ணு சித்தர் வந்து திருமாலை நோக்கி சில நிமிடங்கள் தியானம் செய்கிறார். அவருக்கு கடகடவென்று பதில்கள் வருகிறது. விஷ்ணு சித்தர், அரசே, பரம்பொருள் என்பது ஸ்ரீமன் நாராயணன் என்றுதான் பொருள். ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருளாக இருக்கிறார். இதுதான் நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு பதில். இந்த பிறவியில் நாம் பொன், பொருள், இடம் எல்லாமே சேர்க்குறோம். அது எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த உலகத்தை விட்டு நம்முடன் வராது. ஆனால் இப்பிறவியில் நாம் சேர்க்கும் சில புண்ணியங்கள், இறை தொண்டு, தர்மம் முதலிய நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல், இந்த செயல்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்காது. நம்ம என்னைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோமோ அன்னைக்கு நம்மளோடவே இந்த எல்லாமே புண்ணியங்கள், இறை தொண்டு, தர்மம், நாம் செய்யும் பாவங்கள் எல்லாமே வந்துடும். அப்போ பாவங்களை அதிகமாக செய்தால் அது பாவக்கணக்கில் ஏறுகிறது. தர்மங்களை அதிகமாக செய்தால் தர்ம கணக்கில் ஏறுகிறது. அப்போ 2மே சேமிப்பு தான். அப்போ நம்ம எந்த வகையில் சேமிக்கிறோமோ அந்த வகையில் நமக்கு பலன்கள் கிட்டும். அதனால தான் நாம் நல்லவையாக நல்லவனையே நினைத்து நல்லதையே செய்து அடுத்த பிறவிக்கு சேர்த்து வைத்தால் அது அடுத்த பிறவிக்கு உள்ள மூலதனம் என்று விவரம் கூறுகிறார் விஷ்ணு சித்தர். பல அடியார்கள், புலவர் பெருமக்கள் தீர்க்க முடியாத சந்தேகத்தை தாங்கள் தெளிவாக விளக்கினீர்கள் அப்படின்ட்டு எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது என்று மன்னர் கூறுகிறார். அதே நேரத்தில் ஒரு தங்க கிளி மேலே பரிசாக கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. சரியான பதில் கூறுபவர்கள் அந்த தங்க கிளியை பரிசாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது அரசனின் கட்டளை. அதே போல் மேலே கட்டியிருந்த தங்க கிளி அருந்து விஷ்ணு சித்தரின் மடியில் விழுகிறது. விஷ்ணு சித்தர் பரிசை ஏற்றுக்கொண்டார். பிறகு விஷ்ணு சித்தர் வந்து, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்ட்டு அரசரிடம் உத்தரவு கேட்க, சகல ராஜ மரியாதையுடன் விஷ்ணு சித்தரை யானை மீது உட்கார வைத்து அந்த மதுரையை வீதி உலா வந்து மிகவும் பெருமைப்படுத்தி அரசர் வந்து அவரை அழைச்சிட்டு வர்றார். மக்களும் மிகவும் பரவசம் அடைகிறார்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து தாயாருடன் கருட வாகனத்தில் வானில் பேர் ஒளியாக காட்சி தருகிறார். இந்த காட்சி வந்து விஷ்ணு சித்தருக்கு மட்டுமல்ல, பாண்டிய மன்னனுக்கு மட்டுமல்ல, அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் அவர் தரிசனம் தருகிறார் தாயாருடன்.
தரிசனம் செய்த விஷ்ணு சித்தர் இறைவனுக்கு கண் திஷ்டி பட்டுவிடும் என்று விஷ்ணு சித்தர் நினைக்கிறார். அப்போ அந்த கண் திஷ்டி பெருமாளுக்கு எல்லாரும் பார்க்குறாங்களே, பெருமாள் கண் திஷ்டி பட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ற பாசுரத்தை பாடுகிறார். யார்? விஷ்ணு சித்தர். அந்த பாடல் தான் இன்று அளவிலும் பெருமாள் கோவில்கள்லாம் நடை திறக்கும் பொழுதும் சரி, நடை சாத்தும் போதும் சரி, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ற பாசுரம் பாடப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000 பாடல்களில் 1 முதல் 12 வரை பெரியாழ்வார் பாசுரம் தான் இடம் பெற்றிருக்கிறது. இந்த பரிசுகளை பெற்றுக்கொண்டு சகல ராஜ மரியாதையுடன் பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு தங்க கிளையுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அடைகிறார் விஷ்ணு சித்தர். அந்த கோவில் திருப்பணிகள் அவர் செஞ்சு அந்த கோவிலுக்கு உளவார பணிகள் மீண்டும் செய்து தனது மகள் ஆண்டாள் நாச்சியாரை, அந்த ஆண்டாள் நாச்சியாரின் ஒரு பதிவு விவரமாக அடுத்த பதிவில் வருகிறது. அந்த ஆண்டாள் நாச்சியாரை ஸ்ரீரங்கம் அழைத்து வந்து பெருமாளுக்கு மணமுடித்து, பெருமாளின் உத்தரவுப்படி பெருமாளுக்கு மணமுடித்து பெருமாளின் மாமனாராக ஆகிறார். இவரது பக்தியை பாராட்டி பெருமாள் இந்த விஷ்ணு சித்தரை தன்னுள் ஐக்கியமாக்கி பெரியாழ்வார் என்ற பட்டத்தை கொடுக்கிறார். இந்த பெரியாழ்வார் ஆழ்வார்களில் முதன்மையானவர் மட்டுமல்ல, பெருமாளின் மாமனாராகவும் ஆண்டாளின் தகப்பனாராகவும் இருக்கிறார். 12 ஆழ்வார்களில் முதன்மையானவர் பெரியாழ்வார். ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் இவர் அவதரித்ததுனால அன்று பெருமாள் கோவில்களில் இவருக்கென்று தனி பூஜை அனைத்தும் செய்து சகல மரியாதைகளும் செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் 12 ஆழ்வார்களையும் அவர்களது வரலாறுகளையும் நமது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது யூடியூப் சேனல் நம்ம வீட்டு பூஜா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பெல் ஐக்கான் அழுத்திக்கிங்க. தொடர்ந்து பல கோவில்களின் வரலாறுகளும் கோவில்களின் பெருமைகளும் ஆழ்வார்களின் பெருமைகளும் நாயன்மார்களின் பெருமைகளும் தொடர்ந்து தங்களுக்கு பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து பக்தர்களுக்கும், அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எங்களது யூடியூப் சேனலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.